Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to சுபியும் நானும். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஈஸியான சிம்பிளான புரோட்டீன் ரிச் ரெசிபியை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் புர்ஜி எப்படி பண்ண போறோம்னு பார்ப்போம். இதை ஈஸியா ரொம்ப சிம்பிளா பண்ணி முடிச்சிடலாம். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லாம இந்த பன்னீர்ல அதிகமா புரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை செய்யறதுக்கு ஒரு பேன்ல சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சமா கடுகு பொரிஞ்ச உடனே இது கூட கொஞ்சமா ஜீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததா கொஞ்சமா சோம்பு, இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு 2 வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கு அடுத்தது இதுல 2 பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாம் சேர்த்து இடிச்சு சேர்த்துக்கோங்க. எப்பவுமே நம்ம இடிச்சு சேர்க்கும் போது இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு அருமையா இருக்கும், அதனாலதான் இடிச்சு சேர்த்துக்கிறோம். ஸோ இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வெங்காயம் பொன்னிறமா மாறுற வரலும் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி மாதிரி வர மாதிரி நம்ம வதக்கி எடுத்துட்டு இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாய் தூள் நான் சேர்த்திருக்கேன். இது வீட்லயே அரைச்சதுனால இது கூட மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாமே இருக்கு. நீங்க தனித்தனியா சேர்க்கறது அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் நீங்க சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரலும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு அடுத்தது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறம் 1 கப் சின்ன கப் அளவுக்கு நான் இன்னைக்கு கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் நமக்கு வதங்கணும். இது வதங்கின உடனே நம்ம இது கூட சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய தக்காளியை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தக்காளி ஆட் பண்ண உடனே இது நல்லா குக் ஆகணும். தக்காளி எல்லாம் வெந்து நல்லா சாஃப்டா வரணும். ஸோ அதனால இதை நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் போல இது குக் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா குக் ஆகி தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பன்னீர், நான் 250 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம உடச்சி விட்டுக்கலாம். ஸ்க்ரம்பிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உடச்சி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மசாலாவில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு இந்த பன்னீர் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் தேவை கிடையாது, ஒரு 2 மினிட்ஸ் போல் வச்சா போதும். அதனால தான் நம்ம மசாலா எல்லாம் ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பன்னீர் எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சின்னதாக கட் பண்ணி தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுறலாம். ஒரு துண்டு லெமன் இருந்தால் போதும், ரொம்ப பிழிஞ்சாலும் நமக்கு புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம வேற பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்க, நம்ம பன்னீர் பூர்ஜி எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்கு. இது குழந்தைங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம சப்பாத்தி, நான், அப்புறம் பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.